வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நல்ல காரசாரமான ஒரு பாவக்காய் வதக்கல் தான் செய்ய போகிறோம். நல்ல சுவையாக இருக்கும். கசப்பு அவ்வளவா தெரியாது. பெரிய பாவக்காயில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா 2 தடவை கழுவிக்கிறேன். அது ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் இந்த கழுவி வச்ச பாவக்காயை சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து அதை அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது. அந்த பாவக்காய் முங்குற அளவு இருந்தால் போதும். அது அப்படியே வற்றி வரணும். இப்போது அது கூட 4-5 வரமிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் கலந்து விட்டுட்டு தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். அது கூட 4-5 வெள்ளைப்பூடு தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், பெரிய வெங்காயம். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெறும் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. திரும்பவும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த வேகணும்ல, வெங்காயம் வேகணும்ல, அதுக்காக தான் திரும்பவும் தண்ணி ஊற்றுறது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணி ஃபுல்லாக வற்றி வரட்டும். வற்றிருச்சு. இப்போ அந்த பாவக்காயை நல்லா கரண்டி வச்சு 2 ஆக்கிக்கிறேன். இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய், ஏன்னா உரப்பு நம்ம நிறையா சேர்த்துருக்கோம்ல, நல்லெண்ணெய் சேர்க்கும்போது வயிறு புண்ணாகாது, அதுக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா கூட இந்த காய் கோட்டாகணும். அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறம் நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிற வேண்டியதான். பாவக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.